வணக்கம் செல்லமே. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கிளாஸ் 6 மேத்ஸ் எக்ஸ்பிரஸ் புக்கில் சாப்டர் நம்பர் 14th பெரிமீட்டர் அண்ட் ஏரியாவில் எக்ஸசைஸ் 14.3 தான் பார்க்க போகிறோம். அதில் 12th சம், ஃபைண்ட் த காஸ்ட் ஆஃப் ஃபென்சிங் எ ரெக்டாங்குலர் ஃபீல்ட் ஆஃப் டைமென்ஷன்ஸ் 46 மீட்டர் by 24 மீட்டர் அட் த ரேட் ஆஃப் ₹3 per meter. ஃபைண்ட் த காஸ்ட் ஆஃப் லெவலிங் த ஃபீல்ட் அட் த ரேட் ஆஃப் 6 per square meter. இப்போ இந்த சம்மில் பார்த்தீங்கன்னா ஒரு ரெக்டாங்குலர் ஃபீல்டுன்னு தெரியுது. அந்த ரெக்டாங்குலர் ஃபீல்டுக்கு ரெண்டு விஷயம் பண்ணுறாங்க. என்ன பண்ணுறாங்கன்னா, ஒன்று ஃபென்சிங் பண்ணுறாங்க, இன்னொன்று லெவலிங் பண்ணுறாங்க. இப்போ ஃபென்சிங் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா ஒரு ரெக்டாங்குலர் ஃபீல்டு இருக்குது. அந்த ரெக்டாங்குலர் ஃபீல்டில் ஒரு ரெக்டாங்குலர் ஃபீல்டு இருக்குது, ஓகேவா? அந்த ரெக்டாங்குலர் ஃபீல்டை சுற்றி என்ன பண்ணுறாங்க, ஃபென்ஸ் பண்ணுறாங்க, வேலி போடுறாங்க. அப்போ ரெக்டாங்குலர் ஃபீல்டை சுற்றி வேலி போடுறது சுற்றளவு இல்லையா? அப்போ பெரிமீட்டர் கண்டுபிடிக்கணும். அந்த பெரிமீட்டருக்கு என்ன பண்ணணும், காஸ்ட் ஆஃப் ஃபென்சிங் ₹, வந்து பெர் மீட்டருக்கு ₹3, ஓகேவா? அதுக்கப்புறம் லெவலிங்னா என்ன கண்டுபிடிக்கணும்னா ஏரியா, ஓகேவா? அதே ரெக்டாங்குலர் ஃபீல்டுக்கு ஏரியா கண்டுபிடிக்கணும். அதை லெவல் பண்ணுறதுக்கு என்ன ஆகுதான், ஒரு ஸ்கொயர் மீட்டருக்கு ₹6னா ஏரியா கண்டுபிடிச்சிட்டு அந்த ஏரியா டோட்டலுக்கும் எவ்வளோ ருபீஸ் செலவாகுதுன்றதை பார்க்கணும். புரியுதா உங்களுக்கு சம்மு? இப்போ இந்த ரெண்டு விஷயம், பெரிமீட்டரும் கண்டுபிடிக்க போகிறோம், ஏரியாவும் கண்டுபிடிக்க போகிறோம். அதுக்கு தனியாக காஸ்ட்டு மல்டிபிள் பண்ண போகிறோம் ஃபென்சிங் பண்ணுறதுக்கு. அடுத்து லெவலிங் பண்ணுறதுக்கு தனியாக காஸ்ட் மல்டிபிள் பண்ண போகிறோம், ஓகேவா? பார்க்கலாமா? ஃபென்சிங் பண்ணுறதுக்கு எவ்வளோ அமௌண்ட்டுன்றதை பார்க்க போகிறோம், லெவலிங் பண்ணுறதுக்கு எவ்வளோ அமௌண்ட்டுன்றதை பார்க்க போகிறோம். பெரிமீட்டரும் ஏரியாவும் கண்டுபிடிக்கலாமா? இப்போ என்ன கொடுத்துருக்காங்க, எப்போவுமே கொடுத்துருக்கதை ஃபஸ்ட்டு எழுதிடணும்னு சொல்லியிருக்கேன். கிவன் லென்த் ஈக்குவல் டு 46 மீட்டர், பிரெத் ஈக்குவல் டு 24 மீட்டர். பெரிமீட்டர் ஆஃப் த ரெக்டாங்குலர் ஃபீல்டு 2 × L + B ஃபார்முலா, ஓகேவா? 2 × லென்த்து ப்ளஸ் பிரெத்து. இப்போ லென்த்தையும் பிரெத்தையும் ஆட் பண்ணிக்கணும், 2ஆல் மல்டிபிள் பண்ணிடணும். அப்போ 7 2s are 14, அப்போ 140 மீட்டர், ஓகேவா? அப்போ பெரிமீட்டர் ஆஃப் த ரெக்டாங்குலர் ஃபீல்டு எவ்வளவு, 140 மீட்டர். அப்போ காஸ்ட் ஆஃப் 1 மீட்டர் ஃபென்சிங்க்கு ₹3 வருது, ஓகேவா? அப்போ காஸ்ட் ஆஃப் 140 மீட்டர் ஃபென்சிங்க்கு எவ்வளோ வரும், 3 × 140 ₹420 வரும், ஓகேவா? அடுத்து எகெயின் என்ன பண்ண போகிறோம், ஏரியா ஆஃப் த ஃபீல்டு கண்டுபிடிக்க போகிறோம். ஏரியா ஆஃப் த ஃபீல்டு கண்டுபிடிச்சோன்னா L × B, லென்த் என்னது 46, பிரெத் வந்து 24, ரெண்டையும் மல்டிபிள் பண்ணோன்னா 1104 மீட்டர் ஸ்கொயர். ஒரு மீட்டர் ஸ்கொயருக்கு லெவலிங் பண்ணுறதுக்கான காஸ்ட்டு ₹6னா 1104 மீட்டர் ஸ்கொயருக்கு லெவலிங் பண்ணுறதுக்கான காஸ்ட்டு அதோட மல்டிபிள் பண்ணிடணும். மல்டிபிள் பண்ணால் 6 4s are 24, 16 is 6, 16 is 6. அப்போ ₹6624 தான் ஆன்சர், ஓகேவா? புரிஞ்சதா உங்களுக்கு? இப்போ இந்த சம்மில் என்ன சொல்லிட்டாங்கன்றதையும் புரிஞ்சுக்கிட்டீங்க, அதுக்கு ஆன்சர் எப்படி பண்ணணுன்றதையும் தெரிஞ்சுக்கிட்டீங்க. இதில் உங்களுக்கு எதுவும் டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன், ஓகேவா? இப்போ சம் 13 பார்த்தோன்னா, த சென்டர் ஆஃப் வால் இஸ் ஆக்குபைடு பை அ மிரர், ஓகே? ஒரு வாலோட சென்டரை வந்து ஒரு மிரர் ஆக்குபை பண்ணியிருக்கான். த ரெஸ்ட் ஆஃப் த வால் இஸ் கவர்டு பை டைல்ஸ். அந்த மிரருக்கு அப்புறம் மிச்சம் இருக்கிற வால் ஃபுல்லாக டைல்ஸ் ஒட்டியிருக்கான். ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் டைல்டு போர்ஷன் பை ரெஃபரிங் டு த கிவன் ஃபிகர்னு சொல்லியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா இதுதான் ஒரு வால் அப்படின்னு எடுத்துட்டா அதில் ஒரு மிரர் இருக்குது. இப்போ வாலோட அளவு நம்மளுக்கு கொடுத்தாச்சு, மிரரோட அளவும் நம்மளுக்கு கொடுத்துருக்குறாங்க. இப்போ வாலோட அளவு எவ்வளோன்னு பாருங்கள், 2.2 மீட்டர் லென்த்தும் 1.4 மீட்டர் பிரெத்தும் கொடுத்துட்டாங்க. மிரருக்கு அதே மாதிரி 1 மீட்டர் லென்த்து 60 சென்டிமீட்டர் பிரெத்துன்னு கொடுத்துருக்குறாங்க. இப்போ நம்ம அதை மீட்டராக கன்வெர்ட் பண்ணணும். இப்போ நம்ம சம்மில் பார்த்துடலாமா என்னென்ன பண்ணணும் அப்படின்னு. அப்போ வந்து டோட்டல் ஏரியா ஆஃப் வால் கண்டுபிடிக்கணும். டோட்டல் ஏரியா ஆஃப் வால் கண்டுபிடிச்சிட்டு மிரரோட ஏரியாவும் கண்டுபிடிக்கணும். அப்போ டோட்டல் ஏரியா, அதாவது வாலோட ஏரியாவிலேருந்து மிரரோட ஏரியாவை மைனஸ் பண்ணிட்டோன்னா நம்மளுக்கு என்ன சொல்லியிருக்காங்க, என்ன கொஷினில் கேட்டிருக்காங்க, ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் டைல்டு போர்ஷன் பை ரெஃபரிங். அப்போ வந்து அது மைனஸ் பண்ணிட்டோம்னாலே டைல்டு போர்ஷன் எவ்வளவு அப்படின்றது வந்துடும்ல. புரியுதா உங்களுக்கு? ஏற்கனவே இந்த மாதிரி நிறைய சம் பண்ணியிருக்கிறோம். இந்த 14.3ல் இருக்கக்கூடிய ரிமைனிங் சம்ஸ் எல்லாம் முன்னாடி இருக்கிற ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்துக்கோங்க. எதுவும் டவுட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக கேளுங்க. இப்போ பாருங்கள், ஃபிகர் பார்த்து தான் எழுத போகிறோம். கிவன் லென்த் வந்து 2.2 மீட்டர்னு கொடுத்துருக்காங்க, வாலோட லென்த்து, ஓகேவா? பிரெத் வந்து 1.4 மீட்டர். அப்போ த ஏரியா ஆஃப் வால் எவ்வளவு, L × B 2.2 × 1.4 மல்டிபிள் பண்ணோன்னா இப்போ ரவுண்டடாக தான் 22 14s இருந்தால் மல்டிபிள் பண்ணுவோம். மல்டிபிள் பண்ணிவிட்டு 2 டிஜிட்டுக்கு முன்னாடி நம்மளுக்கு இங்கே ஒரு 1 டிஜிட், இங்கே ஒரு 1 டிஜிட். அப்போ 2 டிஜிட்டுக்கு முன்னாடி புள்ளி வைக்கணும். ஸோ 08க்கு முன்னாடி புள்ளி வச்சிட்டோம். இப்போ 22ஐயும் 14ஐயும் மல்டிபிள் பண்ணால் 308ன்னு கிடைக்கிது, ஓகேவா?
அதில் வந்து நம்ம என்ன பண்ணுறோம், 2 டிஜிட்டுக்கு முன்னாடி புள்ளி வைக்கிறோம். அப்போ ஏரியா ஆஃப் த வால் என்னது 3.08 மீட்டர் ஸ்கொயர். எகெயின் என்ன பண்ணுறோம், மிரரோட ஏரியா கண்டுபிடிக்கணுமா. அப்போ லென்த் ஆஃப் த மிரர் வந்து 1 மீட்டர், பிரெத் வந்து 60 சென்டிமீட்டர். அப்போ 60 டிவைடட் பை 100ன்னு போடுவோம். 2 0 இருக்கனால 2 டிஜிட்டுக்கு முன்னாடி புள்ளி வைப்போம். அப்போ 0.6 மீட்டர்னு ஆயிரும். ஓகேவா. இப்போ ஏரியா ஆஃப் த மிரர் பார்த்தோன்னா L × B. அப்போ 1 × 0.6ன்னு மல்டிபிள் பண்ணோன்னா லென்த் 1 மீட்டர், பிரெத் வந்து 0.6 மீட்டர், மல்டிபிள் பண்ணோன்னா 0.6 மீட்டர் ஸ்கொயர் தான் கிடைக்கிது. அப்போ டோட்டல் டைல்டு ஏரியா எக்ஸ்க்ளூடிங் த மிரர். ஓகேவா. அப்படி எழுதலாம். இல்லை இங்கே நம்மளுக்கு என்ன சொல்லியிருக்காங்க, த ஏரியா ஆஃப் த டைல்டு போர்ஷன். ஓகேவா. த ஏரியா ஆஃப் த டைல்டு போர்ஷன் என்னது, டோட்டல் ஏரியா ஃபஸ்ட்டு வாலோட ஏரியா மைனஸ் மிரரோட ஏரியா. 3.08 மைனஸ் 0.6ன்னு மைனஸ் பண்ணிட்டோன்னா 2.48 மீட்டர் ஸ்கொயர் தான் நம்மளுக்கு தேவையான ஆன்சர். புரிஞ்சதா செல்லமே. ரிமைனிங் இருக்கிற சம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ செல்லமே. பபாய். See you in next video.